Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். friends, இன்னைக்கு வீடியோல குழந்தைகளுக்கு சத்தான இந்த உருண்டை எப்படி செய்யறதுனா फ्रेंड्स பார்க்க போறோம். இதுல இந்த ஒரே உருண்டையிலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் சத்து, புரதச்சத்து, அதுக்கு அப்புறம் இரும்பு சத்து தேவையான அளவுக்கு இதுலயே இருக்கு. இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கோங்க. pan சூடு பண்ணிட்டு அதுல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வாசனை வரணும், அதே மாதிரி நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாகி நல்லா வாசனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ராகி மாவில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுலில் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும், மூளை வளர்ச்சிக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பாதாம் பருப்பு குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப நல்லது. 1/2 கப் அளவுக்கு எடுத்து இது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் நான் இது வறுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையே எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேர்க்கடலையே 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அப்போ சரியாக போயிடும். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம உருண்டை செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு வறுத்ததை எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு வறுத்ததை எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்தது. 1/2 கப் அளவுக்கு திராட்சை பழம், காஞ்ச திராட்சை இது எடுத்து வச்சுருக்கோம். கிஸ்மிஸ் பழம். 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம். இது நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் கலரில் இருக்க இந்த பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் ராகி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்து கொட்டை எடுத்துட்டு கொஞ்சம் 2-3 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட நீங்கள் வந்து பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த டேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாமே சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பாதாம் பருப்பு, வேர்க்கடலையே சேர்த்திக்கலாம். இது கூட திராட்சை, காஞ்ச திராட்சையும் சேர்த்திக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ், பேரிச்சம்பழத்தையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து பேரிச்சம்பழம் சேர்க்குறனால கொஞ்சம் அரைக்கிறப்ப விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்தால் போதும் அரைச்சி எடுத்தது. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த 1 கப் அளவுக்கான ராகி மாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டும் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அரைச்சி எடுத்தோடனே. இது நம்ம உருண்டை பிடிச்சா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியோ நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே இது கூட சேர்க்க வேணாம். நீங்கள் இப்படியே பிசைஞ்சாவே போதும். உங்களுக்கு நல்லா இது மாதிரி சாஃப்டாக வரும் உங்களுக்கு பால்ஸு. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கிறத நம்ம சின்ன சின்ன உருண்டையாக அது மாதிரி பிடிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 25லேருந்து 30 உருண்டை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், சத்தான இந்த பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1.5 வயசு குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் இது கொடுத்து பழக்கலாம். 1.5 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு வாயில் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாயில் ஒட்டிக்கும், பேரிச்சம்பழம் போட்டிருக்கனால உங்களுக்கு சாப்பிட தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஒரு 3 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே கொடுத்துடலாம், அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு 12 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வரைக்கும் டெய்லி 1 பால் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க உடம்புக்கு.
ராகி மாவில் இருக்க கால்சியம் சத்து அப்புறம் இரும்பு சத்து எல்லாமே வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சேரும். பாதாம் பருப்புலையும் வேர்க்கடலையும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேரிச்சம்பழத்துலேயும் திராட்சையிலையும் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த 3 சத்துக்களுமே சேர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணலை. ஸோ ரொம்ப சத்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.